நேற்று வியாழக்கிழமை சனவெளி சந்தை. அப்பா சந்தைக்கு போயிட்டு நகர மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் அப்பாவையே சமைக்க விட்டாச்சு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வீடு வாசலாம் கூட்டிகிட்டு இருந்தேன். அப்பா மாடிக்கு தம்பியை கூட்டிகிட்டு வந்தாங்க விளையாடுறதுக்காண்டி. மாடியில் நிறையா குப்பை கிடக்குப்பா, மாடிக்கு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி மாடியையும் போய் சுத்தம் பண்ணி போட்டு வரோன்னு மாடிக்கு தான் வந்தாச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின், உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே, ஏன் வீடியோலே காட்ட மாட்டேங்கிறீங்க? எல்லாம் ஒரு காரணம் பார்த்தா, கண்டிப்பாக நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆன பிறகு நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த விஷயமா கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் விஜி வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன, மாடியில் கிடந்த குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிவிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு, இன்னைக்கு இந்த பைப்புக்கு தான் போயாச்சு. எல்லார் வீட்டு பைப்லேயும் தண்ணி வருது, நம்ம வீட்டு பைப்பில் மட்டும் தண்ணி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பைப்பு பின்னாடி ஒரு கட்டை எடுத்து ஒரு போடு போட்டேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த பழமொழி சொல்லுவாங்கள்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டேன். கடைசியில் அந்த அடி தான் நம்மளுக்கு உதவி இருக்குது. பைப்பில் மடமடன்னு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்மளுக்கு ஹாப்பியாக போச்சு. அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு அப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டு, நம்ம இப்போ சாப்பிடக்கூடாதுப்பா, நம்மளுக்கு சாப்பிட்டா மயக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. வேலை பார்த்து முடிச்ச உடனே சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்பா இந்த கோடை காலம் ஆனாலும் இந்த வயலுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு திரிவாங்க. அப்படி என்னதான் செடி வைக்கிறாங்கன்னே தெரியல, வயலுக்குள்ளேயே தான் கிடப்பாங்க. நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சு போட்டுட்டு இருந்தோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் நம்மள்ட்ட கொடியில் தான் போடுறாங்களா, அதனால அங்கிட்ட இடம்ல நம்ம இங்கிட்டு கொண்டாந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட தான் உட்காந்தேன். சாப்பாடு செம்ம அடி பொலி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா எல்லா நாளும் நல்லா தான் வைப்பாங்க. நேற்று என்னமோ செம்ம சூப்பராக வச்சுட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இருந்தாலும் நம்ம ஓரளவு தானே சாப்பிட முடியும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.